अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லமல்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக. நம் சகோதரர்கள் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அல்லல்களை போக்கி அவர்களுக்கு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமையில் அமரக்கூடிய நல்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மோமின்களை, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சூரத்து தஹரிலே சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹ் வஜ்ஹா அவர்களும் அவர்கள் மனைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் செய்த ஒரு நிகழ்வை பற்றி அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் சொல்கிறான். வயுத்தீமுன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா என்கிற வசனத்தினுடைய பின்னணி என்னவென்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளை இமாமுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர்களுக்கும் உடல் உபாதை ஏற்பட்டு உடல்நலம் குன்றி போனதன் காரணமாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நேர்ச்சி கடன் செஞ்சாங்க. என் குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியாகிவிட்டால் நான் 3 நோன்பு வைக்கிறேன் என்று சொல்லி நேர்ச்சி செய்ய, அதுபோன்று குழந்தைகளுக்கு நோய் நொடி சரியான பிறகு அவர்கள் நோன்பு நோட்டார்கள் 3 நாட்கள். வீட்டில் உண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை. தன் கணவர்கிட்ட சொல்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறேன், நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது வேணும், நோன்பு திறப்பதற்காக நீங்கள் பண்டங்கள் வாங்கி வாருங்கள் என்று சொல்ல, சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹ் வஜ்ஹா வெளியே சென்று உழைத்து நோன்பு திறப்பதற்காக சில பதார்த்தங்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள். வருகிற பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யுத்தீமுன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன். முதல் நாள் வருகிற பொழுது ஏழை வந்தார். அலி ரலியல்லாஹு முன்னால் வந்து கையை நீட்டி பசிக்குது ஏதாவது தாங்கலாம் அப்படின்னு கேட்டவுடனே சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹ் வஜ்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாங்கி வந்த அந்த உணவு பதார்த்தங்களை அந்த ஏழைக்கு கொடுத்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்தார்கள். ஃபாத்திமா நாய் கேட்டாங்க, எங்கெங்க அப்படின்னு கேட்டாங்க. வர்ற வழியில் ஒரு ஏழை பசித்த வண்ணமாக என்னிடத்தில் கேட்டார், நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்ன பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நல்லதே செய்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிட்டாங்க. ரெண்டாவது நாள் நோன்பு வைக்கிறாங்க.
நோன்பு வச்சு நோன்பு திறப்பதற்காக பதார்த்தங்களை வாங்கி கொண்டு வருகிற பொழுது அல்லாஹ் சொல்வது போன்று யத்தீமன் ஒரு அனாதை ஒருவர் வருகிறார். அலி அவர்களே, பசிக்கிறது, நான் அனாதையாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது கொடுங்களேன் என்று கேட்கிறார். செய்தன அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ப்பில் அல்லவா வாழ்ந்திருக்கிறார்கள். என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கேட்டதை அந்த யத்தீமுக்கு கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வர்றாங்க, ஃபாத்திமா நாய் கேட்குறாங்க, எங்கே மாதிரி வாங்கிட்டு வந்தம்மா, ஒரு அனாதை பசிக்கிறது என்று கேட்டார், அவருக்கு கொடுத்து விட்டேன் என்று செய்தன அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா சொல்கிறாங்க. 3வது நாளும் நோன்பை வைக்கிறார்கள். நோன்பு திறப்பிற்கு ஏதாவது வாங்கி வாருங்கள் என்று சொல்கிற பொழுது செய்தன அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அதுபோன்று வாங்கி வருகிறார்கள். 3வது நாள் ஒரு கைதி ஒருவர் பசிக்கிறது, ஏதாவது தாங்கள் என்று கேட்கிறார். 3வது நாளும் செய்தன அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா தன் மனைவிக்கு தேவையே என்று யோசிக்காமல் அந்த கைதிக்கு அந்த பொருளை கொடுத்து விட்டார்கள். இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு தான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வசனத்தை இறக்குகிறான். வயுத்தீமூன தஆம அலா ஹுப்பிஹி, அல்லாஹ் மீது பிரியம் இருப்பதன் காரணமாக அவர்கள் தங்களுக்கு தேவையான பண்டங்களை யுத்தீமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயத்தீமன் வாசீரா, ஒரு ஏழைக்கும் ஒரு அனாதைக்கும் ஒரு கைதிக்கும் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வசனத்தை இறக்குகிறான். அருமையான மக்களே, இந்த சூரத்து தஹரை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சொர்க்கத்தில் என்னென்ன நமக்கு படைத்து வைத்திருக்கிறான் என்பதை நிறைய சொல்லித் தருகிறான். அங்கே ஜன்னாத்துகள் தோட்டம் துறவுகள் இருக்கிறது என்கிறான். அங்கு தேனாரும் பாலாரும் ஓடுகிறது என்கிறான். அங்கே வைரங்களாலும் வைடூரியங்களாலும் மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்கிறான். சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறான். ஆனால் சொர்க்கத்தில் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், கண்ணலைகள் ஹூருல் ஈன் என்கிற பெண்கள் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் அவர்கள் இஷ்டப்பட்ட அளவிற்கு மனைவியாக கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த சூரத்து தஹரிலே சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்கும் என்று சொன்ன அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இங்கே ஹூரின் பெண்கள் கிடைப்பார்கள் என்பதை அதை மட்டும் சொல்லாமல் விட்டுவிட்டான். காரணம் என்று சொன்னால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விஷயத்திலும் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்திலும் இந்த ஆயத்து இறங்கியதால் இந்த இடத்தில் ஹூர்லின் பெண்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சங்கடம் ஏற்பட்டு விடுமோ என்று இறைவன் நினைத்ததால் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் சொன்ன அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஹூருலின் பெண்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லாமல் இந்த வசனத்தில் விடுகிறான் என்று சொன்னால் இந்த தம்பதியின் மீது அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருக்கிறான் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அப்படி பார்க்கிற பொழுது இந்த முஹர்ரம் மாதம் என்பது மிக அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களிடத்தில் 2 விட்டு செல்கிறேன், பற்றி பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள். ஒன்று குர்ஆன், மற்றொன்று என் குடும்பம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே குர்ஆனை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் மீது நேசம் கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நான் உங்களுக்கு 2 விட்டு செல்கிறேன், 2 பற்றி பிடித்தீர்கள் என்று சொன்னால் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒன்று குர்ஆனையும் மற்றொன்று தன் குடும்பத்தையும் சொல்கிறார்கள் என்று சொன்னால் குடும்பத்தை நேசிப்பதும் அவர்கள் வாழ்க்கை வரலாறுகளை வாசிப்பதும் ஒவ்வொரு மூமினுக்கும் கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் குடும்பம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலுக்கு ஒப்பானது. எப்படி கப்பலில் ஏறியவர்களெல்லாம் வெள்ளத்திலிருந்து தப்பித்து ஜெயம் பெற்றார்களோ அதுபோன்று என் குடும்பத்தை யார் பற்றி பிடிக்கிறார்களோ இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்கள் அழிவின் பாதையில் செல்லாமல் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள்.
எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நபியை நேசிப்பது போன்று நபியின் குடும்பத்தையும் நேசிக்கக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وعلى محمد يا رب صل عليه وسلم.